தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் அமைச்சரின் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது. செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆனார். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் கோகுல இந்திரா. இவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். முன்பு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் கோகுல இந்திரா அமைச்சராக பதவியேற்றார். செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். யாதவர் சமூகத்தின் பிரதிநிதி என்று கூட சொல்லலாம். யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோகுல இந்திராவைத்தான் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நாடுவார்கள். அந்த அளவுக்கு யாதவர் சமூக மக்களிடம் மிகவும் பிரபலமானவர் கோகுல இந்திரா. இவர் ஒரு சில ஆண்டுகளுக்குள் இவர் மேல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் செல்வி ஜெயலலிதா தனக்கு நெருக்கமானவர் என்று கூட பார்க்காமல் கோகுல இந்திராவின் அமைச்சர் பதவியை அதிரடியாக பறித்தார். செல்வி ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு மீண்டும் அவர் முதலமைச்சராக வெற்றி பெற்று பொறுப்பேற்றார். அப்பொழுது சென்னை அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட மீண்டும் கோகுல இந்திராவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் கோகுல இந்திரா தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.